சரி, ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த பவர் கான்செப்ட் மட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சைனூசாய்டல் அனாலிசிஸ்ல சீரிஸ் சர்க்யூட்ஸ் பார்த்துட்டோம், பேரலல் சர்க்யூட்ஸ் பார்த்துட்டோம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ண போறோம், அங்கங்க அப்ளை பண்ண போறோம். நாட் த ஹோல் கான்செப்ட்னாலும் அங்கங்க அப்ளை பண்ண தான் போறோம். ஸோ எப்போ சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்க்கு போவோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று நம்மளோட இன்புட் ஏசியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளோட எலமெண்ட்ஸ்ல எல்என்சி இருக்கணும். அந்த மாதிரி சர்க்யூட்ஸ் தான் நம்ம சைனூசாய்டல் அனாலிசிஸ் ஆர் டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ரெண்டு ஸ்டேஜ்குள்ளேயுமே என்டர் ஆக போறோம். அண்ட் இந்த ரெண்டு ஸ்டேஜ்லயும் இன்னொரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னு சொன்னா பவர் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஏசி சர்க்யூட்ஸ்ல பவர் கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னா என்ன, அதோட ஃபார்முலாஸ், அதுல இருந்து ஆவரேஜ் பவர் எப்படி நம்ம அரைவ் பண்ணோம், அண்ட் இந்த ஆவரேஜ் பவர் வந்து பியூர் எல் சி ஆர் அண்ட் ஆர் சர்க்யூட்ஸ் மூணுக்கும் எப்படி இருக்கும், வேவ் ஃபார்ம்ஸ் வச்சும் பார்த்துட்டோம், ஃபார்முலாஸ் வச்சும் பார்த்துட்டோம். பட் ப்ராக்டிக்கல் சர்க்யூட் ஆர்எல் சர்க்யூட்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ப்ராக்டிக்கல் சர்க்யூட் ஆர்எல் சர்க்யூட் வரும்போது நமக்கு காஸ் ஃபை அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வருது. அதாவது நம்மளோட ஆக்சுவல் பவர், லோட்ல இருக்கக்கூடிய பவர் வந்து நம்ம இன்புட் பண்ண பவரோட கம்மியாயிடுது. அந்த ஃபேக்டர் நம்ம பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னோம். அந்த பவர் ஃபேக்டர் கான்செப்ட்ல இருந்து ஆக்டிவ் பவர்னா என்ன, ரியாக்டிவ் பவர்னா என்ன அப்படின்னு ரெண்டு பவர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிஸ்டிவ் காம்பனன்ட் எடுத்துக்கக்கூடிய பவர் ஆக்டிவ் பவர்னும், இண்டக்டிவ் காம்பனன்ட்ஸ்னால எடுக்கிற பவர் ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதர் நேம்ஸ் கூட நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்பரண்ட் பவர் ஆர் காம்ப்ளெக்ஸ் பவர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பரண்ட் பவருக்கு மேக்னிடியூட் மட்டும் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம மேக்னிடியூட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு பி தெரியும் கியூ வேல்யூஸ் தெரியும் அப்படின்னாலும் இந்த ஃபார்முலாக்கு போயிடலாம். இல்லை நமக்கு வோல்டேஜும் கரண்ட் ஃபேஸாரும் தெரியும், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஃபேஸார் நல்லா நோட் பண்ணி நான் சொல்றது, ஏன்னா ஃபேஸார் எனக்கு தெரியணும், அப்பதான் அந்த விஐ கான்ஜுகேட் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபேஸர்ஸ் தெரியும் போது இந்த ஃபார்முலாக்கு நான் போயிடலாம். இதுக்கு அடுத்து பவர் ட்ரையாங்கிள் பார்த்தோம் நம்ம. ஸோ இண்டக்டிவ் லோடுக்கு எப்படி இருக்கும், கெப்பாசிட்டிவ் லோடுக்கு எப்படி இருக்கும், அதாவது ஆர்எல் சர்க்யூட் ஆர்சி சர்க்யூட் பவர் ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம். இந்த பவர் ட்ரையாங்கிள் இருந்து முக்கியமான ஃபார்முலாஸ் எழுதலாம் நம்ம. காஸ் ஃபை ஈக்குவல் டு பி டிவைடட் பை விஐ ஆர் பி டிவைடட் பை எஸ் அப்படின்னு வரும். ட்ரூ பவர் பை அப்பரண்ட் பவர் ஆர் கிலோ வாட்ஸ் டிவைடட் பை கேவிஏ அந்த ஒரு முக்கியமான ஃபார்முலா இதுல இருந்து எடுத்திருக்கோம். as well as VAR அதே மாதிரி Q divided by VI அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ரைட்டா? அதாவது sin phi equal to Q divided by VI கீழே இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்ப நமக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதா இந்த ரியாக்டிவ் பவரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது ஏன் நம்ம நெசசரி ஈவல்னு சொல்றோம், அதெல்லாம் பார்த்துட்டோம். ரைட்டா? இதெல்லாம் ஒரு ரீகேப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது வந்து டைரக்ட் ப்ராப்ளமா தான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இல்லையா? You have been asked to find out complex power S. So complex power S is given as VI conjugate. நமக்கு VU phasor ஃபார்ம்ல இருக்கு. I வந்து parallel branchesல ரெண்டு கரண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் கரண்ட் வந்து வெக்டோரியல் அடிஷன் பண்ணா கிடைச்சிடும். அதுவும் அப்ப phasor ஃபார்ம்ல இருக்கு. ரெண்டுமே phasor ஃபார்ம்ல இருக்கிறதுனால S is equal to VI conjugate ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நமக்கு என்ன குவான்டிட்டிஸ் இருக்கோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போறது ஈஸியா இருக்கும். செகண்ட் ப்ராப்ளம், இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் படிச்சு கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்றதுக்கே டைம் ஆகும். ஸோ ரீட் அலாங் வித் மீ. ப்ராப்ளமை நான் படிக்கும்போது நீங்களும் அப்படியே சேர்ந்து படிச்சாதான் இது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நான் மட்டும் படிச்சுட்டு நான் மட்டும் கொடுத்து போயிட்டே இருப்பேன், உங்களுக்கு புரியாம போயிடும். ஸோ கரண்ட் இந்த சர்க்யூட் லேக் த வோல்டேஜ் பை 30 டிகிரி அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இஃப் த இன்புட் பவர் be 400 watts. So watts la kudirukanga. So obviously it is active power P. And the supply voltage B equal to 100 sin some omega t plus 10 degrees kudirukanga. Find the complex power. Complex power S க்கு ஒன்னு நான் VI conjugate அந்த ஃபார்முலால போலாம், அப்படி இல்லனா P plus or minus JQ ஃபார்முலால போலாம். ரெண்டு எது போனாலும் எனக்கு ஆன்சர் சேமா தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இதுல நான் VI கான்ஜுகேட் எடுத்திருக்கேன். V வந்துட்டு இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொடுத்துருக்க V of t ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு VM தெரியும். அதுல இது வந்துட்டு VM. எப்பவுமே நமக்கு V of t வந்து VM sin omega t அந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ VM தெரிஞ்சதுனால VM by root 2, ஏன்னா இது VRMS. ஸோ VM by root 2 போட்டேன். அப்புறம் கரண்ட் I நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா இந்த P கொடுத்துருக்காங்க. ஸோ P equal to VI cos phi எனக்கு தெரியும்.
P divided by V cos phi போட்டாச்சு. Cos phi cos 30 0.866. ஸோ இப்போ நம்ம I எழுதியாச்சு. I கான்ஜுகேட் இங்க போடணும். ஸோ இங்க எனக்கு மைனஸ் வந்தா இங்க எனக்கு பிளஸ் அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். போட்டுட்டு whatever conversion இங்க எனக்கு நீங்க என்ன கன்வெர்ட் பண்ணுவீங்க ஃபைனலா VA P plus or minus JQ ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னு சொன்னா இது போலார் ஃபார்ம்ல இருக்கு. போலார் ஃபார்ம்ல இருந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இல்ல ஆன்சர் இதுலயே கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே இதுலயே வச்சிடலாம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வரைக்கும் ஆல்ரெடி பார்த்து வச்சிடணும். இப்போ கண்டினியூ பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதுல. ஆன் அ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 3 loads run in parallel. Find the net power. ஸோ 3 லோட் கொடுத்துருக்காங்க. லோட் ஏ, லோட் பி, லோட் சி. நெட் பவர் கேட்குறாங்க. நெட் பவர்னு சொன்னா we have to find out S and S is equal to square root of P square plus Q square தெரியும். அப்ப நமக்கு டோட்டலா ஆக்டிவ் பவர் எவ்வளவு எடுத்துக்கும், இது ரியாக்டிவ் பவர் எவ்வளவு எடுத்துக்கும் தெரியும். 3 லோடு இருக்கு இல்லையா? அப்ப 3 லோடுமே தனித்தனியா எடுத்துக்கும். அப்ப P equal to PA plus PB plus PC 3 லோடுக்கான பவர். Q equal to QA plus QB plus QC. ஸோ இந்த 3 ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. இதுல இருந்து ஒன்னொன்னா அரைட் பண்ணிப்பாங்க. ஸோ அவர் aim is to find out total P and total Q. அப்ப இது 3 தெரியுமான்னு பாருங்க, இது 3 தெரியுமான்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லோட் எடுத்துட்டீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 100 VA. VA இருக்கு. VAன்னு இருந்தா இது என்னது? எஸ் இல்லையா? SE. அப்ப பவர் ஃபேக்டர் இருக்கு. அப்ப இதுல இருந்து PA நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ P is equal to VI cos phi. VA is nothing but SCA. So PA find out பண்ணிட்டோம் நம்ம. Cos phi value 0.5 இருக்கு. என்ன கொடுத்திருக்கான்? 0.5 lagging கொடுத்திருக்கான். ரைட், 0.5 lagging கொடுத்திருக்கான். So PA find out பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்தது நமக்கு QAவும் வேணும். QA equal to VI sin phi தெரியும். So sin phi ஃபர்ஸ்ட் find out பண்றோம். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும்னு சொன்னா இல்லையா? Cos phi 0.5 இருந்தா sin phi 0.866 தான். Cos phi 0.5ன்றது 1/2. அப்படின்னா 5 வந்து 60 டிகிரின்னு அர்த்தம். sin 60 வந்து √3/2. √3/2 ஓட வேல்யூ வந்து 0.866ன்னு அர்த்தம். இது நான் ஒரு டேபிள் போட்டிருக்கேன் பின்னாடி, அது காட்டுறேன் நான். ஸோ அதுல இருந்து QA ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ QA கிடைச்சிச்சு. அடுத்தது B, லோட் B. லோட் B பாத்தீங்கன்னா வாட்ஸ்ல இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் PB கொடுத்துருக்காங்க அண்ட் cos phi கொடுத்துருக்காங்க. cos phi லீட்ல இருக்கு இங்க, அதையும் பார்த்துக்கோங்க. 0.8 லீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு PB இதுல தேவையில்ல, PB இருக்கு. அப்ப QB மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஸோ QB equal to minus VI sin phi. இந்த மைனஸ் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா லீடுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால QC இது இல்லையா? லீடுன்னு கொடுத்தா இட் இஸ் நத்திங் பட் ரியாக்டிவ் பவர் டியூ டு கப்பாசிட்டன்ஸ் அர்த்தம். அதனால மைனஸ் VI sin phi அப்படின்னு வரும். ரைட், VA இங்க நமக்கு தெரியாது இல்லையா? VA ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ P டிவைடட் பை cos phi போட்டா VI கிடைச்சிடும். அந்த VA இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு sin phi போட்டீங்கன்னா உங்களுக்கு QB கிடைச்சிச்சு. லாஸ்ட் லோடு QC. ஸோ அகெயின் VAல கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் SC கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வார் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் QC கொடுத்துருக்காங்க. இப்போ எது இல்லை நமக்கு? PC இல்லை. ஸோ PC ஃபைண்ட் அவுட் பண்ணணும். PC is VI cos phi ன்னு தெரியும். அப்ப VI வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல 200ன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கலாம். cos phi ல 5 நமக்கு தெரியாது. அப்ப go for sin phi. sin phi 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து cos phi எழுதலாம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் PC. ஃபைனலா 3 PA தங்கப்பாண்டிங்க இப்பதான் வந்திருக்காரு நடுவுல. ஸோ ஃபைனலா P equal to PA plus PB plus PC ஆட் பண்ணிடுறோம். Q ஆட் பண்ணிடுறோம். 3 Q ஆட் பண்ணிடுறோம். And we are finding out square root of P square plus Q square. ரைட்டா? ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலா இருக்கிற ப்ராப்ளம் தான். இது ஏன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நமக்கு வராது, பட் ஏன் கொடுத்துருக்கேன்? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் கொடுக்கும்போது மீதி டேட்டாவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ற அந்த பேசிக் கான்செப்ட் இதுல வந்துருச்சு. சரியா? அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு லோடு அப்படிதான் உங்களுக்கு கேட்பாங்க, அது ஃபுல் ப்ராப்ளமா கேட்க மாட்டாங்க. அடுத்தது find power delivered from a sinusoidal voltage source with V effective equal to 110 volt. So V effective is nothing but V RMS தான். Effective values RMS values ஒன்று தான், the other name. To an impedance of Z equal to 10 plus J8. Find the power factor. So power
as well as பவர் ஃபேக்டர் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ்ல இருந்து போங்க. ஸோ பவர் ஃபர்ஸ்ட் VI cos phi வேணும் நமக்கு. V இருக்கா? இருக்கு, கொடுத்துருக்காங்க. I இல்ல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் I ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. I is equal to V divided by Z. அப்ப இங்க கொடுத்துருக்கிறது RMS by Z போட்டா நமக்கு ஐயும் RMSலயே வந்துடும். ஸோ திஸ் இஸ் RMS. இந்த I வந்துட்டு RMS. அப்ப டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னு சொன்னா VI cos phi இருந்துச்சா நம்ம ஃபர்ஸ்ட் RMS ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எப்பவுமே நமக்கு ஃபேஸார் வேல்யூ வரும் இல்லையா? ஃபேஸார் வேல்யூ வந்துட்டு IM ஆங்கிள் தீட்டா இந்த ஃபார்ம்ல இருக்கும். அப்ப இந்த IM வந்து √2 டிவைட் பண்ணி இங்க போடுவோம். அதே மாதிரி VMன்னு தான் மோஸ்டா நமக்கு கொடுப்பாங்க. அதை வந்து அகைன் √2 டிவைட் பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஆனா இந்த ப்ராப்ளம்ல என்ன டிஃபரெண்ட்னா அவங்க கொடுத்துருக்கிறதே RMSல கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அந்த √2 டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் வரல. மீதி எல்லாம் cos phi இருக்கா? phi எங்க இருந்து வந்துச்சு? இந்த Z ஓட ஆங்கிள் தான் phi. ஓகே, சோ Z ஓட ஆங்கிள் வேற எந்த ஆங்கிளையும் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடக்கூடாது. phiன்றது பவர் ஃபேக்டர் ஆங்கிள்ன்றது வந்து இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள்ல இருந்து வோல்டேஜ் ஃபேஸா இருக்கும், கரண்ட் ஃபேஸா இருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? இந்த கரண்ட்ல இருக்கிற I எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடக்கூடாது, இல்ல வோல்டேஜ்ல கொடுத்துருக்க I எடுத்து வோல்டேஜ்ல கொடுத்துருக்க phi எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள்ல இருக்க phi தான் இது. சோ நம்ம இம்பிடன்ஸ்ல இருக்க phi எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நம்ம படிக்கும் போது நோட் பண்ண மாட்டோம். ஆனா ப்ராப்ளம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல எல்லாம் தப்பு வந்துடும். ஸோ இதெல்லாம் 1 மார்க் ப்ராப்ளம் தான். மியர் சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான், ஆனா அந்த சப்ஸ்டிடியூஷன்ஸை கரெக்டா பண்ணணும் இங்க. ஃபைனலி பவர் ஃபேக்டர். ஸோ காஸ் ஆஃப் வாட் எவர் ஃபையோ அது. அண்ட் இங்க வந்துட்டு எனக்கு லேகிங்னு நான் எழுதணும். பவர் ஃபேக்டர்னு கேட்டாலே எப்பவுமே லேகா லீடான்றது பிராக்கெட்ல எழுதணும். இதே ஆன்சர் கொடுத்து லீட் கூட கொடுத்துருப்பான். பட் இங்க லேகிங்னு நான் எப்படி எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா Z வந்துட்டு 10 plus J8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ்ன்னு வந்துருச்சா? R plus JX ஃபார்ம்ல இருக்கு. ஸோ பிளஸ் வந்தா அப்ப இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அர்த்தம். சப்போஸ் இங்க மைனஸ் வந்துருச்சுன்னா நான் இங்க கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டாமினண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி இதனால லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு போட்டிருப்பேன். இப்போ எனக்கு இங்க பிளஸ் வந்ததுனால லாகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு போடுறேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஆன்சர். Next problem, voltage across the load is given as again V effective equal to 110 volt. Find P and Q for load if I effective is 20 angle minus 50 ampere, I effective is 20 angle 50 ampere. So இங்க என்ன இந்த கரண்டோட phasor value மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. So power VI cos phi V இருக்கு, மறுபடியும் இது effective value, இதுவும் effective value அதாவது RMS value. So √2 டிவைட் பண்ண தேவையில்ல, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அண்ட் காஸ் ஆஃப் அப்படின்னு வரும்போது இங்க வந்து ஆங்கிள் 0, ஸோ இங்க ஆங்கிள் உங்களுக்கு -15 இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல நடத்துனது ஞாபகம் வரணும். I வந்து மைனஸ்ல இருந்தா இசட்டோட ஆங்கிள் வந்து பிளஸ். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு +50 போடுறோம். ஸோ யூ ஆர் கெட்டிங் P. இப்போ ரெண்டு கேஸ்லயுமே P மாறாது, VI cos phi தான், ரெண்டுமே போட்டாச்சு. பட் இங்க அடுத்தது இந்த Q கண்டுபிடிக்கும் போது மட்டும் நான் இங்க பிளஸ் எடுத்திருக்கேன், இங்க மைனஸ் எடுத்திருக்கேன். ஏன்னு சொன்னா இங்க மறுபடியும் இதேதான் ரீசன். எனக்கு இங்க Z பிளஸ் ஆயிடுச்சா? Z வந்து பிளஸ்ல இருக்கு, ஆர் X வந்து பிளஸ்ல இருக்கு, இங்க வந்து X மைனஸ்ல இருக்கு. பிகாஸ் I பிளஸ் ஆங்கிள் அப்படின்னு சொன்னா Z வந்து மைனஸ் ஆங்கிள் வரும், விச் மீன்ஸ் X இஸ் மைனஸ். X மைனஸ்னா அப்ப எனக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு அர்த்தம். அப்ப மைனஸ் QC நான் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் போட்டிருக்கேன். அப்ப எனக்கு வார் வந்து மைனஸ்ல வரும். இதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம், இன்ஜெக்டிங் பவர்னு சொன்னோம். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எப்போதும் நம்மளோட லைன்ல பவரை இன்ஜெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 1 மார்க்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதை பார்த்து போடுங்க. சிம்பிள் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a certain passive network has equivalent impedance Z is equal to 3 plus J4 ohms and an applied voltage V is equal to 42.5 cos of 1000 t plus 30 volts. Give complete power information. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. கம்ப்ளீட் பவர் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று தான் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா கம்ப்ளீட் பவர் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொன்னா இதுதான். காம்ப்ளெக்ஸ் பவர் S, ஆக்டிவ் பவர் P, ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டரோட சேர்த்து சொல்றது தான் கம்ப்ளீட் பவர் இன்ஃபர்மேஷன்.
ஸோ ரெண்டே டேட்டா தான் அதில் கொடுத்துருக்காங்க. இசட்டும் பி ஆஃப் டியும் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து எப்படி கம்ப்ளீட் பவர் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் பவர் S is equal to VI conjugate. ஸோ V தெரியும் நம்மளுக்கு, V of T ல VM தெரியும், VM by √2 போடுறோம், ஆங்கிள் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ V phasor ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் V phasor தெரியும் அப்படின்னு சொன்னா you can find out I phasor also. ஸோ I phasorம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் V divided by Z போட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த V divided by Z, Z ஆனா இங்க எனக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கு, அதை நான் இங்க போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த V எடுத்து இங்க போட்டிருக்கேன். ஸோ எனக்கு I கிடைச்சிச்சு, I phasor கிடைச்சிச்சு. இங்க எடுக்கும்போது ஐய கான்ஜுகேட்னு எடுக்கணும். ஸோ இங்க மைனஸ்னு இருக்கு, இங்க பிளஸ்னு எடுத்துருக்கோம். S கிடைச்சிச்சு. S போலார்ல இருந்து ரெக்டாங்குலருக்கு கன்வெர்ட் பண்ண உடனே இது எனக்கு P ஆயிடும், இந்த வேல்யூ எனக்கு Q ஆயிடும். ஸோ P and Q இங்க பிளஸ் Qல இருக்கு. ஸோ இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அடுத்தது எனக்கு அப்பரண்ட் பவர் வேணும்னா ஜஸ்ட் டேக் த மாடுலஸ். மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் போட்டா S வந்துடும். அப்படி இல்லையா இந்த மேக்னிடியூட மட்டும் எடுத்து அப்பரண்ட் பவர்ல எழுதிக்கலாம். நமக்கு தேவை மேக்னிடியூட் தான், ஆல்ரெடி நம்ம இங்க போலார் ஃபார்ம் வச்சிருக்கிறதுனால அதை எடுத்து எழுதிடலாம். லாஸ்டா பவர் ஃபேக்டர். ஸோ காஸ் ஆஃப் 5. ஸோ இந்த ஆங்கிள் மறுபடியும் இந்த ஆங்கிளும் பவர் ஆங்கிள், இந்த ஆங்கிள் எடுத்து போட்டாலும் எனக்கு cos 5 கிடைச்சிடும். இப்பதான் நான் என்ன உங்களை நோட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, இப்ப விக்கு இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, ஐக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிள் எடுத்து இங்க போட்டக்கூடாது. இந்த ரெண்டு ஆங்கிள் ஏதாவது ஒண்ணு இங்க போட்டா அது தப்பு. சப்போஸ் V 0ல இருக்கும்போது I ஒரு ஆங்கிள் வருதுன்னா அந்த டிஃபரன்ஸ் எடுத்து நம்ம இங்க போடுறது கரெக்ட். ஓகேவா? இப்படி இருக்கும்போது வியும் ஒரு ஃபேஸார்ல இருக்கு, ஐயும் ஒரு ஃபேஸார்ல இருக்குன்னா இப்ப போடுறது ஆக்சுவலா தப்பு. ஓகேவா? இது எப்படி வந்திருக்கும்னா V phasor. ஸோ V வந்துட்டு ஒரு ஃபேஸார்ல இருக்கு, I வந்து ஒரு ஃபேஸார்ல இருக்கு. ஸோ V யோட ஃபேஸார் மைனஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் போடணும். அப்ப 30 மைனஸ் ஆஃப் மைனஸ் 23.13 வந்திருக்கும். அப்படி வந்தா எனக்கு 53 வந்திருக்கும். அது எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? பட் இப்போ V வந்து 0ல இல்ல, I வந்து ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணணும், நான் சொன்ன மாதிரி பண்ணணும். இல்ல V 0ல இருக்கு, இந்த ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 0 மைனஸ் வாட் எவர் வருதோ அதை எடுத்துக்கலாம். அந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். வியோட ஃபேஸரும் ஐயோட ஃபேஸரும் எடுத்தா அந்த கன்ஃபியூஷன்லாம் வரும்ன்றதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா, ஜெட்டுக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ ஜெட்டுக்கு கொடுத்துருக்க ஆங்கிளும் இங்க பவர் ஆங்கிளும் ஒன்னாதான் வரும். பிகாஸ் பவர் ட்ரையாங்கிள் இருக்க 5யும் ஜெட் ட்ரையாங்கிள் இருக்க 5யும் சேம் வேல்யூ தான். அதை தான் நம்ம வந்துட்டு பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த ஆங்கிள். அண்ட் அகைன் லேகிங்னு இதை வச்சு போடலாம், இதை வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா Z எனக்கு வந்து பிளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வச்சு எழுதிக்கலாம். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ரொம்ப ஸ்லோவா சொல்லியிருக்கேன் அது. நெக்ஸ்ட், சீரிஸ் சர்க்யூட் ஆஃப் R and XC has an effective applied voltage of 120 volt. Determine the complete power information. ஸோ மறுபடியும் இங்க கம்ப்ளீட் பவர் இன்ஃபர்மேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ P Q S R Sல இருந்து PQ எனி ஃபார்முலா எப்படி வேணாலும் நான் போடலாம். ஆனா நான் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னு சொன்னா, ஓகே Z வந்து எனக்கு சேம் இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஏன் இந்த அப்ரோச் நம்ம போட்டிருக்கோம்னா, இங்க வந்து V ஃபேஸார்ல கொடுக்கல, V எஃபெக்டிவ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது RMS கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ற ஐயும் என்னவா இருக்கும், எஃபெக்டிவ் வேல்யூ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இப்போ எனக்கு வியோட ஃபேஸாரும் ஐயோட ஃபேஸாரும் இங்க கொடுக்கல, அதாவது ஆங்கிள் கொடுக்கல. ஆங்கிள் கொடுக்காததுனால என்னால S is equal to VI conjugate ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியல. சரியா? அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்க P and Q ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். I square R I square JXC ஃபார்முலா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பவர் கான்செப்ட்ல, இந்த ஃபார்முலாலாம் வந்துருச்சு. அந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி P and Q ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதுல இருந்து S ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். அப்புறம் பவர் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. P divided by S or P divided by VI அப்படின்னு போட்டா எனக்கு பவர் ஃபேக்டர் வந்துருச்சு. அண்ட் லீடிங் ஏன்னா XC கொடுத்துருக்காங்க, ஸோ லீடிங்னு போட்டாச்சு. மோஸ்ட்லி பவர் ஃபேக்டர் இல்லைன்னா அப்பரண்ட் பவர் அப்படி ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க, இப்படி எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு எஸ் கேட்டாங்கன்னு சொன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க எஸ்க்கு வரணும். அதனாலதான் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கிறோம். Eighth problem, obtain the power information for each element given in circuit. இது மேல லீடிங்ல வருமா? பவர் ஃபேக்டர் லீடிங் ஆகுது. ஆமா, ஏன்னா XC கொடுத்திருக்காங்க. XC
கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இங்க போடும்போது கூட Q மைனஸ் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. So 8th problem, obtain the power information for each element given in the circuit and construct the power triangle. So ஒரு சிம்பிளான சர்க்யூட் கொடுத்திருக்காங்க, RLC சீரிஸ்ல இருக்குது, கரண்ட் கொடுத்திருக்காங்க, அந்த RLC யோட கரண்ட் கொடுத்திருக்காங்க. They are asking to find out the power triangle. பவர் ட்ரையாங்கிள் வேணும்னா மறுபடியும் நமக்கு P வேணும், Q வேணும், S வேணும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? P I ஸ்கொயர் R. அப்போ எனக்கு I வேல்யூ வேணும். I வேல்யூன்றத இதுல இருந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொடுத்துருக்கிறது RMS வேல்யூ. ஸோ I ஈக்குவல் டு இது IM, சாரி இது IM இல்லையா, IM ஃபார்ம்ல தான் இருக்கும், ஃபேஸா எப்பவுமே. ஸோ IM டிவைடட் பை √2, I கிடைச்சிச்சு. R இருக்கு, XL இருக்கு, XC இருக்கு, எல்லாமே டைரக்டா இருக்கு. ஸோ ஐம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் S ஃப்ரம் திஸ். ஸோ S இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ், இப்போ RLC சர்க்யூட் LC ரெண்டுமே இருக்கிறதுனால QL டிஃபரன்ஸ் QC அதை எடுத்து போடுங்க நீங்க. ஃபைனலி பவர் ஃபேக்டர் P டிவைடட் பை S. So you are getting 0.6. ஆனா இங்க லேகா லீடான்றது எதை வச்சு டிசைட் பண்ணோம்னா QL அதிகமா QC அதிகமான்னு பாருங்க. QL தான் predominant-ஆ இருக்கு QC விட. So QL is more than QC-ன்றதுனால lagging power factor அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கு ஃபேஸர் டயக்ராம் போட்டா இப்படிதான் வரும். நீங்க எப்படி ஃபேஸர் டயக்ராம் போட்டீங்கன்றத யோசிச்சு போடுங்க. இது வந்துட்டு P இல்லையா பவர் ட்ரையாங்கிள்ல, அண்ட் இந்த சைடு என்ன வரும், Q வரும். கீழே போட்டா QL 600 இருக்கு, அதனால இங்க போட்டுருக்கோம். This is QL. மேல போட்டிருக்கிறது QC 200 வார் கெபாசிட்டன்ஸ், அதை போட்டிருக்கோம். அண்ட் இந்த ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் எனக்கு ஆக்சுவல் ரியாக்டிவ் பவர். ஸோ QL டிஃபரன்ஸ் QC 400 வாட்ஸ், 400 VAR, அது இங்க வந்துடும். இப்போ இந்த P-க்கும் இந்த QL மைனஸ் QC-க்கும் இருக்கிறது தான் என்னோட அப்பரண்ட் பவர் S, அதாவது VI, அது இங்க வந்துடும். ஸோ திஸ் இஸ் மை ஆங்கிள் 5. ஓகே, QL ப்ரிடாமினண்டா இருக்கிறதுனால -5. ஸோ திஸ் இஸ் த பவர் ட்ரையாங்கிள். அவங்க கேட்குற பவர் ட்ரையாங்கிள் இதுதான். இது வேண்டாம், இது தப்பு, இப்படிதான் வரும். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்க. நான் ஸ்கேன் பண்ண பிறகுதான் இது வந்து பார்த்தேன், அதனாலதான் தனியா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். பவர் ஃபேக்டர் கரெக்ஷன், காம்பன்சேஷன், இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ எப்படி அதை பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் எடுத்துருக்கேன். ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் எடுத்துருக்கேன். லோட் ஆஃப் P equal to 1000 kilowatt with power factor equal to 0.5 lagging is fed by a 5 kilovolt source. கன்வர்ஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணணும். ஸோ இதுவும் 1000 kilowatt கொடுத்துருக்காங்க, இது kilovolt இருக்கு. இப்போ a capacitor is added in parallel such that the power factor is improved to 0.8. அப்போ ஃபர்ஸ்ட் 0.5 இருந்தது, அதுல இருந்து 0.8க்கு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்றோம், ஒரு கெபாசிட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். Find the reduction in current drawn from the generator. So current-ஐ டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அதுக்கு நம்மளுக்கு பவர் வேணும். ஓகே, ஸோ அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் அவுட் பவர், அதாவது S. P மாற போறது கிடையாது. ஏன் P மாற போறது இல்லைன்னா இது வந்து யூசர் லோடுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ நம்மளோட பவர் டிரான்ஸ்மிஷன் லைனே எடுத்துக்கோங்க. யூசர் எண்ட் வந்து நம்ம வந்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், அன்லெஸ் வி ஆர் அ கமர்ஷியல் லோட். டொமஸ்டிக் லோடெல்லாம் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ யூசர் மாறாது அப்படின்னு சொல்லி இங்க வச்சுக்கலாம். ஆனாலும் பவர் ஃபேக்டரை நான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ கெப்பாசிட்டரை எங்கேயோ ஆட் பண்ண போறேன், சே என்னோட சப்ஸ்டேஷன்ல ஆட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். எவ்வளவு கெப்பாசிட்டரை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 0.5 தான் இருக்கு, அதை 0.8க்கு நான் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ப எவ்வளவு அளவுக்கு கெப்பாசிட்டரை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல இந்த கெப்பாசிட்டரை ஆட் பண்றதுனால எனக்கு எப்படி இந்த கரண்ட் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க கெப்பாசிட்டர்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல, கரண்ட் தான் டைரக்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பவர் ஃபேக்டர் ஓல்டு பவர் ஃபேக்டர், நியூ பவர் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் இம்ப்ரூவ்மெண்ட், ஆஃப்டர் இம்ப்ரூவ்மெண்ட்னு எடுத்துக்கோம். Before improvement, P is equal to 1000 kilowatt, cos phi equal to 0.8. So we are finding out VI,
எஸ்பி. ஓகேவா? எவ்வளவு நமக்கு வந்துச்சு? 2000 kVA வந்திருக்கு. அப்படியே டைரக்டா டிவைட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுல இருந்து ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். பிகாஸ் நமக்கு வோல்டேஜ் தெரியும். அப்ப விஐ தெரியும். இது வந்து விஐ. எஸ்ன்றது வி இன்டூ ஐ நமக்கே தெரியும். ஸோ வோல்டேஜ் தெரியும். அப்ப இதுல இருந்து நான் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். 400 ஆம்பியர்னு வந்திருக்கு. இப்போ ஆஃப்டர் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு காஸ் ஃபை இவ்வளவு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து புதுசா ஒரு விஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். இதுல இருந்து இன்னொரு ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். இது ஐபி பிஃபோர்ன்றதுக்காக ஐபி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஆஃப்டர்ன்றதுக்காக ஐஏன்னு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா 250 ஆம்பியர் வந்திருக்கு. அப்ப எனக்கு கரண்ட் வந்து எனார்மஸா ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த ரிடக்ஷன் இன் கரண்டோட பெர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ 400 minus 250 divided by 400. இது வந்துட்டு எப்பவுமே கரண்ட் ரெகுலேஷன் ஒரு வோல்டேஜ் ரெகுலேஷன் ஒரு பவர் ரெகுலேஷன் எதா இருந்தாலும் உங்களோட ஓல்டு வேல்யூ மைனஸ் நியூ வேல்யூ டிவைடட் பை நியூ வேல்யூ டிவைடட் பை ஓல்டு வேல்யூ இந்த ஃபார்ம்ல போட்டாதான் நமக்கு ரெடியூஸ்டு பவர் எவ்வளோன்றது கிடைக்கும். ரெடியூஸ்ட் கரண்ட் எவ்வளோன்றது கிடைக்கும். அதுதான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். இப்போ இதுல நீங்க என்னதான் நோட் பண்ணலாம்னா பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களோட விஐயும் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. விஐ ரெடியூஸ் ஆனதுனால தான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஐ ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப எனக்கு ஜென்ரேஷன் சைட்லயே ஸ்ட்ரெயின் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஜென்ரேஷன் சைட்லயே 2000 kVல இருந்து நான் 1250 kV ஜென்ரேட் பண்ணா போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எனக்கு காம்பன்சேஷன் பண்ணும்போது கெப்பாசிட்டர் பேண்ட்ஸ் ஆட் பண்ணி காம்பன்சேஷன் பண்ணும் போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா என்னோட ஜென்ரேட்டரோட ஸ்ட்ரெயின் எனக்கு குறையுது. ஸோ தட் கரண்ட் ட்ரான் அதுவும் எனக்கு குறையுது. ஓகே, இது வந்து ஒரு டிபிக்கல் 1 mark ப்ராப்ளம். கான்செப்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா டக்குன்னு போட்டுரும். அகைன் இன்னொரு ப்ராப்ளம் அதே இதுல எடுத்திருக்கேன். How much capacitive reactance must be provided by the capacitor bank in the circuit to improve the power factor to 0.95 lagging? So இங்கேயும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் கேட்குறாங்க. improve the power factor to 0.95 lagging சொல்லிட்டாங்க. கெப்பாசிட்டர் பேங்க் ஒன்று ஆட் பண்றாங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட லோடு இருக்கு. இதே நான் லோடுன்னு எடுத்துக்கிறேன்னா ஓம்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இதுதான் என்னோட இசட். வோல்டேஜ் இருக்கு. சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் 240 வோல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதான் இன்ஃபர்மேஷன். என்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் இதுதான். வி இருக்கு, இசட் இருக்கு, ஃபை இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் என்ன நான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் போடணும் அப்படின்றது. ஸோ பிஃபோர் அடிஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் பேங்க் பவர் ஃபேக்டர்ஸ் காஸ் ஃபை. இதை வந்து எனக்கு கொடுக்கல, நான் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, காஸ் ஃபைன்றதை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இது 0 டிகிரி, இது 25 டிகிரி. ஸோ 0 - 25ல 25 ஆங்கிள் வருது இல்லையா? 5 25ன்னு எடுத்துட்டு நான் காஸ் ஃபை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். I1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். V by Z. I1ன்றது இந்த லோடுக்கான கரண்ட். ஸோ ஐ கெட் சம் வேல்யூ ஹியர். அடுத்தது அப்பரண்ட் பவர் S ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ VI தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். VI கான்ஜுகேட் எனக்கு ஃபேஸர் ஃபார்ம்ல இருக்குல்ல, அதனால VI கான்ஜுகேட்டே கிடைச்சிடும். ஸோ V எஃபெக்டிவ் I எஃபெக்டிவ் ஃபேஸர் ஃபார்ம்ல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி VI கான்ஜுகேட் இருக்கு. அதை நம்ம ரெக்டாங்குலருக்கு மாத்திரமே ரியல் பார்ட் P, இமேஜினரி பார்ட் Q. ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் பேங்க் P equal to 7461 சேம் ஆஸ் பிஃபோர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர் எண்டில் எனக்கு தேவையான வாட்டேஜ் மாறாது, அதனால அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ 5 வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, காஸ் 5 ஈக்குவல் டு 0.95 அப்படின்னு கேட்குறாங்க. இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லலை, கேட்குறாங்க. இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ காஸ் 5ம் எனக்கு இருக்கு. அதுல இருந்து 5 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 5 வேல்யூ வச்சுட்டு ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட். ஸோ ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் பேங்க் P வந்து நமக்கு மாறக்கூடாது. ஓகே, 5 வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சுட்டு எனக்கு நியூவா என்ன Q வேணும்ன்றதை கம்ப்யூட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ Q கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஏதாவது ஒரு டேட்டா இருந்தா P மட்டும் வச்சுட்டு என்னால பண்ண முடியாது. ஒன்று VI அப்படின்ற டேட்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5ன்ற டேட்டா இருக்கும். இது ரெண்டுத்துல இருந்து தான் என்னால பண்ண முடியும். ஸோ இங்க நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். VI sin 5 by VI cos 5 கூட நமக்கு Q by P இல்லையா? அப்ப sin by cos tan வந்துடும். tan 5 equal to Q by P வந்துடும். அப்ப எனக்கு Q தான் இப்ப வேணும். P தெரியும், 5 தெரியும், Q தான் எனக்கு வேணும். அந்த Q-வை நான் இங்க கம்ப்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ Q-ஓட வேல்யூ வந்துட்டு எனக்கு நியூ வேல்யூ 2451 bar அப்படின்னு கிடைக்குது. இந்த நியூ வேல்யூ
ஆல்ரெடி எனக்கு நியூ வேல்யூ என்ன இருக்கணும்னா பழைய வேல்யூ இருக்கு இல்லையா, இது வந்து சம் ஓல்ட் வேல்யூ. இந்த ஓல்ட் வேல்யூ ஓகே ஃபைன். ஸோ இந்த ஓல்ட் வேல்யூல இருந்து எனக்கு தேவையான கெப்பாசிட்டன்ஸை நான் மைனஸ் பண்ணணும். அப்ப QC இதுல இருந்து ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுங்க. ஸோ தட் QC எனக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் VAR அண்ட் இது வந்து ரிக்வயர்ட் VAR, அதோட டிஃபரன்ஸ் தான் இப்போ நான் ஆட் பண்ண போற கெப்பாசிட்டன்ஸோட var. அப்ப 1027 var. ஓகே, ஸோ இதுக்கான கெப்பாசிட்டர் பேங்கை தான் நான் இப்போ ஆட் பண்ணணும். அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, என்ன கெப்பாசிட்டர் பேங்கை ஆட் பண்ணணும்ன்றதான் கொஸ்டின். இப்போ ஒரு வாட்டி கொஸ்டினை படிச்சு பாருங்க. How much capacitive Q must be provided by the capacitor bank in the circuit to improve the power factor to 0.95 lakh. So how much capacitive Q, நான் எந்த அளவுக்கு capacitive reactance add பண்ணணும்ன்றதான் question. So before addition of capacitor bank, P plus JQ first find out பண்ணிட்டேன். இந்த J வந்து old value எடுத்துக்கிறேன், சாரி இந்த Q வந்து old value எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான Q-வை என்னோட பவர்ல இருந்தும் ஃபைல இருந்தும் கம்ப்யூட் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து Q நியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஓல்டுக்கும் நியூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், ஓல்டுக்கும் நியூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நான் ஆட் பண்ண போற கெப்பாசிட்டன்ஸோட வார். அதுதான் நான் இங்க கம்ப்யூட் பண்ணிருக்கேன். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது 1 மார்க் கொஸ்டின் தான், பெரிய பிரமாதமான கம்ப்யூட்டேஷன்லாம் இதுல கிடையாது. ஸோ 1 மார்க் கொஸ்டின் தான் அது. எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதோட எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்குன்றத கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ என்னோட நியூ அப்பரண்ட் பவர் எஸ் டேஷ்னு எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q நியூ ஸ்கொயர், எனக்கு ஒரு VA கிடைச்சிருக்கா. ஆல்ரெடி எனக்கு ஒரு எஸ் கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த எஸ் இதோட மேக்னிடியூட் 8232 இருக்கு. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது 7854 இருக்கு. இப்போ அந்த டிஃபரன்ஸ் இது எனக்கு இப்போ ரிடக்ஷன்ல ஐ மீன் ஜென்ரேஷன்ல ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றேன். ஸோ நியர்லி இட் இஸ் 4.6% reduced generation. என்னோட ஜென்ரேட்டர்ல இருக்க ஸ்ட்ரெயின் கம்மியாகுதுன்றது தான் நான் இங்க காட்ட ட்ரை பண்ணிருக்கேன். இது சும்மா கான்செப்டை புரிய வைக்கணுன்றதுக்காக போகுது, பட் ப்ராப்ளம்ல கேட்கல. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா அந்த ப்ராப்ளம்ல? இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஆக்சுவலா பவர் கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான். அந்த percentage 4.6%. நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து எஸ் மேம் 378 டிவைடட் பை 82 டிஃபரன்ஸ் வந்திருக்கு. 378 டிவைடட் பை 82. ஓகே மேம். அது கேட்கல, நாம சும்மா நான் உங்களுக்காக போட்டுருக்கேன். இப்படிதான் ஆக்சுவலா நம்ம காம்பன்சேஷன் பண்றோம் பவர் லைன்ல. கொஞ்சம் கோத்ரூ பண்றீங்களா? ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கிறேன்.